ஆரம்பிச்ச உடனே ஹீரோ பில்டப் ஆரம்பிச்சிருது. அப்படியே எனக்கு தலைவலியும் ஆரம்பிச்சது. வழக்கம் போல ஒருத்தருடைய வாய்ஸ் ஓவர்ல ஹீரோவை பத்தி ஒரு இன்ட்ரோ பில்டப் இவர் பண்றாரு. வில்லன் நம்ம தாத்தாவை பார்த்து நான் பேர் கொடுத்திருக்கிற ஆளுடைய ஜாதகத்தை புட்டு வைங்கிறாரு. அப்ப விஜய் வெற்றி கொண்டான்னு ஒரு பேர் காமிக்கிறாங்க. அதாவது ஷார்ட்டா டிவி கேவா, பேசாம படத்துக்கு டிவி கே நாயகன் பேர் வச்சிருக்கலாம். அவர் விஜய் வெற்றி கொண்டான், விஜய் வெற்றி கொண்டான்னு பேர் பார்த்துட்டு இவன் சாதாரண சம்பவம் பண்றவன் கிடையாது, சம்பவம் பண்ணவங்கள ரெக்கார்டு வச்சிருக்கிறவன்னு ஆரம்பத்திலே ஒரு உருட்டு விட்டுறாரு. பார்க்கணும் பிஸ்மியை தூக்கி சாப்பிட்டு இருந்த தாத்தா. அப்படியே விஜய் ஜெயில் கைதியா இருக்கும் போது அவர் பண்ண சம்பவங்களை லைட்டா டீகோட் பண்றாங்க. நம்ம தளபதி அப்படியே 2 யானைகளுக்கு நடுவில் நிறைய மர கிளைகளுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டைல மாசா நடந்து வர்றாரு. கையில ஒரு தீப்பந்தம் வச்சிருக்காரு. பார்க்கும்போது அப்படியே நம்ம டிவி கட்சியினுடைய கொடி மாதிரியே இருக்கு. அந்த காட்டு மர கிளைகள் மட்டும் அப்படியே பத்தி எரியிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா டிவி கட்சி கொடியினுடைய பேக்ரவுண்ட் கலந்து கரெக்டா மேட்ச் ஆயிருந்திருக்கும். அவன் தான் தளபதி, அவனை தொட்டுறாத உன்னை பீஸ் ஆக்கிடுவான்னு வார்னிங் பண்றாரு அந்த தாத்தா. அடுத்து இப்படி 43 பேர் அசால்ட்டா கொண்டிருக்கியே, நீ தானே அந்த சூப்பர்மேன் இந்த குட்டி பாப்பா கேட்கிற. ஆனா நம்ம தளபதி சொல்றாரு நான் சாதாரண மனுஷன் தான், ஆனா நான் பண்ற சம்பவங்கள் சூப்பரா இருக்கணும்னு சொல்றாரு. இந்த கர்மாந்திரத்துக்கு மறுபடியும் கரூர் ஞாபகம் தான் வருது. அடுத்து பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது, புலி மாதிரி வளர்க்கணும்னு மமிதா பைஜு வச்சு சொல்றாரு நம்ம தளபதி. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் டயலாக். அடுத்து மமிதா பைஜுக்கு எப்படி ஒரேடியா தப்பிச்சு வருதுன்னு வச்சு எப்படி எதிர்த்தாக்குதல் நடத்துறாரு, பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்கறாரு நம்ம தளபதி. அப்படியே இந்த வருஷமாவது ஆர்மி ட்ரைனிங்ல பாஸ் ஆயிடுன்னு மோட்டிவேட் பண்றாரு. ஆனா நம்ம மமிதா பைஜு தான் ஆர்மியில சேர விருப்பம் இல்லாம சேராங்க போல. நெக்ஸ்ட் மம்மியை போட்டு யாரோ அடிக்கிறாங்க, யாரா என் பொண்ணை தொட்டவன்னு பழைய நம்பியார் காலத்து டயலாக தளபதி அப்படியே பேசிக்கிட்டு அதிரி புதிரியா பட்டை கிளப்ப ஆரம்பிக்கிறார். செம்ம மாசா இருந்தது. கரெக்டா வில்லன் பாபி தியோல காமிச்சாங்க. கங்குவா படத்துல ரொம்ப கத்தியே பாவம் மனுஷன் ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. பார்க்க பாவமா இருக்கு. நிறைய ஆர்மி வீரர்கள் வாழ்க்கையில விளையாண்டுருக்காரு போல இருக்கு. இப்ப வா செத்து விளையாடலாம்னு தளபதியை சவாலுக்கு கூப்பிடுறாரு. இன்னையில இருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில இருந்து விழுந்து கையில துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டலா பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா பாபி தியோல ஆயுத கடத்தல் பண்ற வில்லனா தான் இருக்கணும். ஆனா கூலி படத்துல வர நாகார்ஜுன மாதிரி டம்மி பீஸா இருக்க கூடாதுப்பா. அடுத்து பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் எல்லாருமே ஓஎம்னு சொல்றாங்க. அது ஒருவேளை முக்கியமான வில்லனுடைய பெயருடைய ஷார்ட் ஃபார்மா இருக்கலாம், இல்ல வில்லன் குரூப் இந்தியாவுக்கு எதிராக பண்ண போற சதியுடைய ஆபரேஷனுக்கான ஒரு கோடு வேர்டா இருக்கலாம். அடுத்து நரேன காமிக்கிறாங்க. அவர் ஆபத்துன்னு சொல்றதுனால அவர் அநேகமா வில்லன் குரூப் உடைய சதியை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது ராணுவ அதிகாரியா இருக்கலாம். அடுத்து பூஜா கெட்ட காமிக்கிறாங்க. இவங்க தான் நாயகியா இருக்க வாய்ப்பு இருக்கு. படத்துல விஜய்க்கும் அமிதாப் பச்சனுக்கும் அதிகமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் வாய்ப்புகள், டைரக்டர் ஸ்கோப் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லன்கள்லாம் ஏதோ பாவம் போட்டு கொஞ்சம் ஸ்கிரீன்ல வந்துட்டு போகட்டுமே சான்ஸ் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா வழியிலே மகளும் போராட்ட காலத்துல குதிக்காததுக்கு காரணம் ஏதோ ஒரு பயங்கரமான ஆபரேஷனுக்கு வில்லன் குரூப் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மமிதாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆபத்து இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் மமிதா பைஜு ஆர்மியில சேராம இருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்தியாவுக்கு வர போற ஆபத்தை நிப்பாட்டணும்னு மினிஸ்டர் நாசர் கிட்ட விஜய் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அட யார் அது? நம்ம தம்பி மதன் கூறி மாதிரி இருக்கு. யோ மிலிட்டரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?